மணித்துளிகள் ஜூன் 27, 2025. கொடுக்கப்பட்ட தலைப்பு பலவீனத்தின் மத்தியிலும். கொடுக்கப்பட்ட வசனம் ஆதியாகமம் 28:16. யாக்கோபு நித்திரையை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றார். சாரா ஃபிளவர்ஸ் இங்கிலாந்து தேசத்தில் 1805ஆம் ஆண்டு பிறந்தவர். காசநோயால் பாதிக்கப்பட்ட அவர் எப்பொழுதும் பலவீனமாகவே காணப்பட்டார். அக்காலத்தில் இவ்வியாதிக்கான சரியான மருத்துவம் இல்லாதிருந்தது. இப்படிப்பட்ட பலவீனத்தின் மத்தியிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் அநேக பாடல்களை எழுதியுள்ளார். இவர்களுடைய சகோதரி எலிசா ஃபிளவர்ஸ் என்பவர் சாரா ஃபிளவர்ஸ் எழுதும் பாடல்கள் அனைத்திற்கும் இசையமைப்பவர். அவர் இசையமைப்பதில் வல்லுனர். இவர்களது போதகர் வில்லியம் ஜான்சன் அவரது சபையில் உள்ள விசுவாசிகள் ஆராதனையில் உபயோகிக்க ஒரு பாடல் புத்தகம் ஒன்றை தயாரிக்கும்படி இந்த இரண்டு சகோதரிகளிடம் கேட்டுக்கொண்டார். உடனே அவர்கள் பாடல்கள் சேகரிக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டிருந்தனர். ஒரு நாள் இந்த போதகர் ஆதியாகமம் 28 வசனங்கள் 10 முதல் 22 அடிப்படையில யாக்கோபு குறித்து ஒரு பிரசங்கம் தயாரித்தாராம். அதற்கு நல்ல கருத்துள்ள நிறைவு கீதம் தேவைப்பட்ட சூழ்நிலையில இந்த சகோதரிகளிடம் கூறியுள்ளார். உடனே எலிசா சாராவை நோக்கி, யாக்கோபின் சொப்பனம் குறித்த பாடல் ஒன்றினை நீயே எழுதிவிடு என்றார். பின்னர் அன்று யாக்கோபின் சரித்திரத்தை நன்றாக தியானித்து ஒரு பாடலை எழுதினார் சாரா ஃபிளவர்ஸ். அதுதான் நாம் இப்பொழுது மொழிபெயர்க்கப்பட்டு பாடும் ஊமாண்டை தேவனே நான் சேரட்டும் சீலுவை சுமந்து நடப்பேனும். இது சீயோன் இனிய கீதங்களில் 288வது பாடல். இதன் இரண்டாம் கவியை பாருங்கள். தாசன் யாக்கோபை போல் ராக்காலத்தில் தீக்கற்ற கல்லின் மேல் நான் தூங்கையில் என் கனாவிலே ஓ மண்டை தேவனே, ஓ மண்டை தேவனே ஏறுபேனே என்று பாடப்பட்டுள்ளது. டைட்டானிக் என்ற கப்பல் பனிப்பாறையில மோதி சுமார் 1500 பேர் கடலில் மூழ்கி கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் மன அமைதிக்காக இப்பாடல் கப்பலின் இசை குழுவினரால் இசைக்கப்பட்டது. நாமும் யாக்கோபை போன்ற திக்கற்ற சூழ்நிலையில் சில நேரங்களில் தள்ளப்படுகிறோம். யாக்கோபுக்கு கனவில் கர்த்தர் தந்த அதே வாக்கு தத்தம் நமக்கும் சொந்தம். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆதியாகமம் 28:15. நமது கனவிலோ நினைவிலோ கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இதனை நாம் மனதார சிந்தித்து பார்த்து அவரை துதித்து பாடுவோம். இந்த பாடலை பாடாமல் எந்த மரண வீடும் இருக்க முடியாது. மரண காலத்திலும் நம்முடைய தேவன் அவரே. நாம் அவரண்டை சேருவோம்.